அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम रश्मि रति रामधारी सिंह दिनकर कृत रश्मि रति काव्य के बारे में, उसके कुछ अंशों के बारे में आज देखना चाहते हैं. श्री रामधारी सिंह दिनकर அவர்கள் இயற்றிய ரஷ்மி ரத்தி காவியத்தினுடைய சில பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கின்றோம். இது பிரவீன் உத்தரா படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அனைவரும் பயன்பெற அழைக்கின்றேன். கர்ணன் பரசுராமனிடம் சென்று அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவர் கர்ணனுடைய மடியிலே மதியம் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வண்டு கர்ணனுடைய துடையை துடைத்தது. உள்ளே போனது. ரத்தம் பீட்டுக்குள் வெளியே வந்தது. அது வலி தாங்க முடியாமல் துடித்தான் கர்ணன். ஆனால் அந்த வண்டை வெளியே எடுக்க வேண்டுமே என்ற கவலையில் மூழ்கியிருந்தான். ஆனால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் தன் குருநாதருடைய அந்த தூக்கம் கலைமை என்று கவலை கொண்டு அவன் அப்படியே வாழாக இருந்தான். ஆனால் இரத்தம் ஆறாக பெருகியது. அது பெருகி பரசுராமனுடைய உடம்பிலே பட்டது. அதன் சூடு பட்டவுடனே திடுக்கிட்டு விழுந்தார் பரசுராமர். பார்த்தார், இரத்தம் ஆறாக போய் கொண்டிருக்கிறது. கர்ணன் அசையாமல் அமர்ந்திருக்கிறான். பரசுராமனுடைய கொள்கை என்னவென்றால், ஒரு பிராமணரை தவிர வேறு எவருக்குமே அவர் போர் பயிற்சி அளிக்க மாட்டார். ஆனால் கர்ணன் சத்திரியன். அவரிடம் தான் வெற்றி பெறுவதற்காக பிராமணன் என்று சொல்லி சேர்ந்து கொண்டான். அவரும் அவனுக்கு அனைத்து போர் கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், இப்பொழுது ஒரு பிராமணனாக இருந்தால் இவ்வளவு பெரிய இந்த இரத்தப்போக்கை அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. நிச்சயமாக நீ பிராமணன் கிடையாது, உண்மையை சொல் என்று சொல்லும்போது கர்ணன் எல்லா விஷயங்களையும் உடைத்து விடுகிறான். உடைத்த பிறகு பரசுராமருக்கு கடும் கோபம் வருகிறது. அவனை அப்படியே சாம்பலாக்கிவிட எண்ணுகிறார். ஆனால் அவனுடைய நேர்மையும் அவனுடைய உழைப்பும் அவனுடைய பணிவும் அவன் அளித்த மரியாதையும் குருவுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே அவர் அவனுக்கு சாபமளிக்க மறுக்கிறார். சாபம் தர எண்ணுகிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவன் தன்னுடைய விளக்கம் அளிக்கிறான் பரசுராமனிடம் கர்ணன். அந்த தன்னுடைய விளக்கம் என்ன, அதற்கு பரசுராமர் கூறிய பதில் முறை என்ன, அதன் பின் அவர் நடந்து கொண்ட செயல் என்ன, இதை நாம் தற்போது காண்போம். ये तृष्णा ये विजय कामना मुझे छोड़ क्या पाएगी, प्रभु अतृप्त वासना मरे पर भी मुझको भरमाएगी, दुर्योधन की हार देवता कैसे सहन करूँगा मैं, अभय देख अर्जुन को मरकर भी तो रोज मरूंगा मैं. கர்ணன் செஞ்சோற்று கடன் தீர்க்க எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டான். கண்ணனே பாடுவார், செஞ்சோற்று கண்ணதாசன் பாடுவார், செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் தேர்தி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா என்று தன்னைத்தானே அவர் தன் உண்மை அங்கே ஒத்துக்கொள்கிறார் கண்ணன். அப்படிப்பட்ட பெருமை படைத்த கண்ணன் இங்கே சொல்கிறான், குருவே, நான் தங்களிடம் பொய் சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், ஏ திருஷ்ணா, இந்த தாகம் என்ன தாகம், நான் காலமாக அவமானப்பட்டு வந்தேன். அந்த அவமானத்தை
துடைக்கும் என்றதாகும். அது மட்டுமல்ல, ஏ விஜய காமனா, வெற்றியின் பால் எனக்குள்ள ஆசை கனவுகள், முझे छोड़ क्या जाएगी, என்னை விட்டு போமா என்ன பிரபு குருவே, அத்திருப்த வாசனா மரே பர் பி முஜ்கோ பர்மாயகி, என்னுடைய ஆசை நிறைவடையவில்லை. நான் திருப்தி இல்லாமல் நான் இறந்து விட்டால், இறந்துக்கு அப்புறமும் கூட என்னை அது எனக்கு தீமை ஏற்படுத்தும். துரியோதன் கி ஹார் தேவதா கைசே சஹன் கருங்கா மை, நான் இறந்து விட்டால் துரியோதன் தோற்று போயிடுவான். அவனுடைய தோல்வியை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. எப்படி பொறுத்துக்கொள்வேன்? செஞ்சோட்டு கடன். அபய தேக் அர்ஜுன் கோ மர்கர் பி தோ ரோஜ் மருங்கா மை, நான் இருக்கும் வரை அர்ஜுனன் பயந்து கொண்டே இருப்பான். நான் இல்லாவிட்டால் அவன் பயப்பட மாட்டான். அர்ஜுனனை பயமில்லாமல் பார்த்து விட்டால் நான் செத்தாலும் நான் சாக மாட்டேன். என்னோட ஆய்வு வேகாது. ஆகினாலே பரசுராம் கா சிஷ்ய கர்ண பர் ஜீவன் தான் தாம் நான் வாங்குகா. ஆனால் குருவே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இரவாத நான் ஆவியாக தெரிந்தாலும் கூட நான் உங்களிடம், ஏனென்றால் நான் உங்களுடைய சிஷ்யன் கர்ணன், நான் வாழ்க்கை தானம் கேட்க மாட்டேன். அதாவது உயிர் பிச்சை கொடுங்கள் குருதேவா என்று நான் தங்களை கேட்க மாட்டேன். बड़ी शांति के साथ चरण को पकड़ प्राण निश त्यागेगा, மிகுந்த அமைதியோடு உன் பாதங்களை பற்றி கொண்டு, உங்களுடைய பாதங்களை பற்றி கொண்டு நான் என் உயிரை தியாகம் செய்வேன். பிரஸ்துத்தும் நான் தயார். தே ஷாப், கொடுங்கள் சாபம். கிந்து ஆனால் அந்திம் சுக்தோ ஏ பானே தே, ஒரே ஒரு முறை நான் எனக்கு ஒரு கடைசி ஆசை, எனக்கு ஒரு கடைசி சுகத்தை நான் பெற விரும்புகிறேன். அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கள். இனிஹி பாத பத்மோக்கே ஊப்பர் முझको பிரான் கவானே தே, நான் இதே பாத கமலங்களுக்கு, உங்களுடைய பாத கமலங்களுக்கு மேலே விழுந்து என் உயிரை நான் இழக்க குருதேவா எனக்கு அனுமதி கொடுங்கள். பிரான் கவானே தினா, உயிரை இழக்க அனுமதி கொடுங்கள். लिपट गया गुरु के चरणों से विकल करण इतना कहकर, இவ்வாறு சொல்லிவிட்டு வேதனையோடு அழுது கொண்டே கர்ணன், புலம்பிக் கொண்டே கர்ணன் அவருடைய பாதங்களை தழுவி கொண்டான். குருவுடைய பாதங்களை தழுவி கொண்டான். दो கணிகாயே கிரி அசுருக்கி குருக்கி ஆங்கோं से बहकर, உடனே குருவுடைய கண்களிலிருந்து 2 கண்ணீர் துளிகள் கீழே விழுந்தன. दो கணிகாயே கிரியே அசுருக்கி, அசுர கண்ணீர், குருக்கி ஆங்கோं से बहकर, குருவின் கண்களிலிருந்து பெருகி விழுந்தது. போலே சொன்னார், ஹாய் கர்ண, அந்தோ கர்ண, தூ ஹி பிரதிபட் அர்ஜுன் கா நாமி ஹே, ஓ நீதான் அர்ஜுனுக்கு எதிராக வந்தவர் நீதான். அது அர்ஜுனுக்கு எதிரி ஒரு இருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேனே, அது நீதானா? நிச்சல் கயா தார்த்த ராஷ்டிரோं का विश्व विजय का कामी है, ஓ நீதான் சலனமில்லாமல் அந்த திருதராஷ்டிரனுடைய மக்கள் கௌரவர்களுக்கு தோழனாக உலகத்தையே வெல்கின்ற ஆசையை கொண்டு வந்த அந்த வீரன் நீதானா? அப் சம்ஜா, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மை. இசிலியே ராத் தின் தூ வைசா சிரம கர்த்தாத்தா, இதற்காக நீ இரவு பகலாக அப்படி உழைத்தா என்று எனக்கு இப்பொழுதுதான் தெரிகிறது. मेरे शब्द शब्द को मन में क्यों सीपी सा दत्ता था, ஒரு சிப்பி எப்படி அந்த முத்துத்துளி அப்படியே பத்திரமா வச்சுக்கொள்வோம், அதுபோல ஒவ்வொரு வார்த்தையும் நீ சிப்பி முத்துக்கள் வைத்துக் கொண்டா என்று எனக்கு தான் தெரிகிறது. देखें अगणित शिष्य द्रोण को भी कर्तव्य को सिखाया, நானும் கணக்கற்ற சீடர்களை பார்த்து விட்டேன். துரோணாச்சாரி கூட நான் சிஷியனாகிக் கொண்டேன், அவருக்கும் கற்றுக் கொடுத்தேன் சிலவற்றை. पर मुझसा जिज्ञासु आसक कभी नहीं मैंने पाया, அவன் உன்ன மாதிரி ஒரு அறிகின்ற ஆர்வம் கொண்ட ஒரு சிஷ்யனை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு கலையை கற்க அதிக ஆர்வம் கொண்ட ஒரு சிஷ்யனை நான் இன்ன வரைக்கும் ஒருபொழுதும் பார்க்கவில்லை. तूने जीत लिया था मुझको निज पवित्रता के बल से, நீ உன்னுடைய புண்ணியத்தன்மையுடைய பலத்தால் நீ என்னை வென்று விட்டாய்.
क्या 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 था पता लूटने आया है कोई मुझको चल से எனக்கு எப்படி தெரியும் ஒருத்தன் வந்து என்ன வந்து வஞ்சகமாக என்னை கொள்ளையடிக்க வந்திருக்கான்று எனக்கு எப்படி தெரியும் क्या था पता क्या मालूम था लूटने आया है कोई मुझको चल से कोई लूटने आया है என்னை வந்து வஞ்சகமாக என்னை கொள்ளையடிக்க ஒருத்தன் வந்திருக்கான் என்று எனக்கு எப்படி தெரியும் किसी और पर नहीं किया वैसा स्नेह में करता था வேறு யாருமிடம் செய்ய அளவுக்கு நான் மீது பாசம் வைத்திருந்தேன் உன்னை நேசித்தேன் இதுவரைக்கும் நான் யார் மீதும் இந்த அளவுக்கு பாசம் வைக்கவில்லை உண்மையை வைத்தேன் சோனே பர் பி ததுர்வேது ஞான் கான்மே பத்தாத்தான் நீ தூங்கும்போது கூட இந்த வில்வித்தை பக்காத ஞானத்தை உன் காதலை தான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் நீ தூங்கிக் கொண்டிருப்பாய் அப்போதும் நான் உன்னுடைய காதுகளிலே அந்த வேதங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன் नहीं किया कार्पण्य நான் உனக்கு விதவிதமான இது செய்யவில்லை காரண கஞ்சத்தனம் செய்யவில்லை கல்வியை நான் வாரி வாரி வழங்கினேன் கொஞ்சம் கூட உனக்கு கருவித்தனமோ கஞ்சத்தனமோ காட்டவில்லை எந்த குறைவும் நான் உனக்கு வைக்கவில்லை தியா ஜோ குச் தா மேரே பாஸ் ரத்தன் என்னிடம் ரத்தனம் போல என்னவெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டேன் நான் எந்த குறையும் வைக்கவில்லை துஜ்மே நிஜக்கோ சவுப் உன்னுள் நான் என்னையே ஒப்படைத்து விட்டேன் ஷாந்தஹோ அமைதியாக இருந்தேன் அபி பிரமுதித்தாமன் இப்போதான் என்னுடைய மனம் வந்து மகிழ்ச்சியாக மலர்ந்திருந்தது பிரமுதித்தா தாமரை போல மலர்ந்திருந்தது என்னுடைய மனம் ஆனால் எல்லாத்தையும் வேலை பண்ணிட்டியே பாவி போல் அபி முக் சே போய் இப்போ நீ வாய்த்திருந்து பேசு தூனா சூத் ரச்சாலக்கை நீ இல்லைப்பா நான் வந்து சூத்திரன் இல்லை நான் வந்து தேரோட்டி இல்லை என்று ஏதாவது சொல்லு பரசுராம் கா சிஷ்ய விக்ரமி விப்ர மனுஷருக்கா பாலகை பரசுராம் சிஷ்யம் வந்து சாதாரண தாம் ஜாதிக்காரன் அல்ல மிகப்பெரிய வீரன் ஒரு பிராமண குலத்தில் பிறந்த பையன் என்று சொல்லப்பா எப்போது சொல்லு விப்ர வம்சகா பாலகை பிராமண குலத்திலே பிறந்த பையன் என்று இப்பொழுதாவது சொல்லப்பா சூத் வம்சமே மிலா சூரியசா கைசே தேஜ் பிரபலம் துஜிக்கோ சரி நீ தாழ்ந்த குலத்திலே பிறந்தா என்று சொல்கிறாய் அல்லவா ஆனால் தாழ்ந்த குலத்திலே பிறந்திருந்தால் இவ்வளவு சூரியனை போன்ற இப்படி வேகம் எப்படி கிடைக்கும் சூரியசா கைசே தேய் சூரியனை போன்ற இந்த வேகம் அந்த சுறுசுறுப்பு அந்த பலம் துஜிக்கோ கைசே மிலா உனக்கு எப்படி கிடைத்தது அப்படி இருக்க முடியாது கிஸ்னி லாக்கர் தியே யார் உனக்கு கொண்டு கொடுத்தாங்க கஹான்சே எங்கிருந்து கொடுத்தார்கள் கவச் குண்டல் துஜிக்கோ யார் உனக்கு கவச்ச குண்டலம் எங்கிருந்து கொடுத்தார்கள் ஒரு சூதரன் வந்து இப்படிலாம் இருக்க மாட்டானே சுசா ரகாஜிசே உன்னை வந்து சூதரனை போல தாம் ஜாதிக்காரனை போல வைத்தவன் எவன் உஸ்கோ கைசே கட்டோர் ஹோ மாறுமை நான் அவனை உடனமாக மாறி அவனை கொல்லட்டுமா ஜல்தே हुए क्रोध की ज्वाला लेकिन कहाँ उतारुமை என்னுடைய கோபம் அப்படியே நெருப்பாக எரிகிறது அந்த நெருப்பை அந்த ஜுவாலையை நான் எங்கே கொண்டு இறக்கட்டும் என் கோபத்தை பதுப்பர் போலா கர்ண அண்ணன் எதுக்கலாமே அங்கே பாத்திலேயே இருக்கிறான் சொல்கிறான் தியாதா ஜிஸ்கோ ஆங்கோ கா பானி நான் என்னுடைய கண்ணீரை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் கர்ணா போகா கிரகன் உசிகோ அனல் ஆதிஹே குரு ஞானி குருவே ஞானியே நான் உங்களுக்கு என்னுடைய கண்ணீரை கொடுத்தேன் நீங்கள் எனக்கு தீயை கொடுக்கப் போகிறீர்கள் நான் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கர்ணாகோவா கிரகன் உசிகோ அனல் நெருப்பு நான் உங்களுக்கு கண்ணீரை கொடுத்தேன் நீங்கள் எனக்கு நெருப்பை கொடுக்கப் போகிறீர்கள் அதுதான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் நான் பாவம் செய்தவன் வர்சாயே அனல் ஆங்கோசே நீங்கள் உன் கண்ணிலிருந்து நெருப்பை பொழியுங்கள் கக்குங்கள் சிற்பருசே சம்பாலம் அதை பணிந்து என் தலைமையில் ஏற்றுக்கொள்வேன் தண்ட போகு ஜல்கர் முனிசத்தம் முனிவிலேயே உயர்ந்தராகிய பரசுராம் குருவே தண்டனை நான் அனுபவிப்பேன் சல் கா பாப் சொல்லணும் நான் பாவம் செய்து வஞ்சகம் செய்து ஒன்றும் செய்தேன் அல்லவா அந்த பாவத்தை நான் தீர்த்துக் கொள்கின்றேன்
परशुराम ने कहा, कर्ण तू देख नहीं मुझको ऐसे, கர்ணா நீ எனக்கு அப்படிப்பட்டவன் அல்ல, तुझे पता क्या सता रहा है मुझको असमंजस कैसे, என்னை ஒரு லைலம்மா சொன்னாக்கா தர்மசங்கடம் என்னை வந்து போட்டு வாட்டி வதைக்கிறது, நான் அதை உனக்கு எப்படி சொல்லட்டும், உனக்கு தெரியாது. पर तूने छल किया दंड उसका अवश्य ही पाएगा, ஆனாலும் நீ செய்தது பஞ்சகம் துரோகம், அதற்கான தண்டனையை நீ அவசியம் பெறுவாய். परशुराम का क्रोध भयानक निष्फल कभी न जाएगा, பரசுராமுடைய கோபமானது பயங்கரமாக இருக்கும், அது பலனற்று கண்டிப்பாக போகாது. मान लिया था पुत्र इसी से प्राण दान तो देता हूँ, அப்பா நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் என் மகனை கொல்ல மாட்டேன், உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுக்கிறேன், கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உன்னை மகனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆகவே ஆனால் அப்படி வித்யா கா அந்திம் சரம் தேஜ் ஹல் லேத்தாகும், நான் உனக்கு கொடுத்த இந்த கிளைமாக்ஸாக கொடுத்தேன் பாரு, கடைசியாக கொடுத்த கிளைமாக்ஸாக மிக உயர்ந்த வரமாக கொடுத்தேன் அல்லவா, அந்த வரத்தை நான் பறித்துக்கொள்ள போகிறேன். சிக்காயா பிரம்மாஸ்திர துஜே ஜோ காம் நஹி ஆயேகா, நான் உனக்கு பிரம்மாஸ்திரம் ஈய கற்றுக் கொடுத்தேன், அது உனக்கு பயன் தராது. ஹை ஏ மேரா ஷாப், இதனுடைய சாபம். சமய பர் உசே பூல் தூ ஜாயகா, நேரம் வரும்போது நீ அதை மறந்து விடுவாய். இதுதான் தண்டனை. கர்ண விகல் ஹோ கடா ஹுவா, வேதனையோடு நின்று கொண்டான், எழுந்து நின்றான். ஹாய் கியா ஏ கியா குருவர், ஐயோ குருதேவா நீங்கள் என்ன காரணம் செஞ்சிட்டீங்க, நான் எக்காத்தானே நிறுத்துறாங்க காத்திருந்தேன். लिया श्राप अत्यंत निदारुण लिया नहीं जीवन क्यों हर, இவ்வளோ கடுமையான சாபத்தை எனக்கு கொடுத்துட்டீங்களே, நீங்களுக்காக அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என் உயிரை வாங்கிக்கலாமே, உயிரை வாங்கியிருக்கலாமே. வருஷோं की साधना साथी प्राण नहीं क्यों लेते, பல ஆண்டுகளாக நான் செய்த பயிற்சியை தவத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஏன் நீங்கள் உயிரை எடுக்க மாட்டீங்க. अब किस मुख सुख के लिए मुझे धरती पर जीने देते हैं, நான் என்ன சுகம் காண வேண்டும், என்ன சுகத்துக்காக என்னை நீங்கள் இந்த பூமியிலே வாழ அனுமதிக்கிறீர்கள். परशुराम ने कहा, कर्ण ये शाप अटल है, கர்ணா இந்த பாவம் உறுதியானது, அசைக்க முடியாதது. सहन करो, இதனை பொறுத்துக்கொள். जो कुछ मैंने कहा उसे सिर पर ले सादर वहन करो, நான் இதெல்லாமே சொன்னேனோ அதனை உன் சிறமேற்கொள், தலைமீது வளர்ந்து ஏற்றுக்கொள், அதை சுமந்து கொள், இந்த பாவத்தை வஹன் கொள்ள சுமந்து கொள். इस महेंद्र गिरी पर तुमने कुछ थोड़ा नहीं कमाया है, இந்த மகேந்திரகிரி மலையிலே வந்து நீ சம்பாதித்தது கொஞ்சம் நெஞ்சமல்ல, நிறைய இருக்கிறது. मेरा संचित निखिल ज्ञान तूने मुझसे ही पाया है, நான் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த எல்லா ஞானங்களையும் நான் உனக்குத்தான் கொடுத்திருக்கிறேன், நீதானதை பெற்றிருக்கிறாய். ரஹா நஹி பிரம்மாஸ்திரையே, ஒன்று ஒன்று தான் கொடுத்துல, எல்லாம் இருக்கல, நிறைய நான் சொல்லி கொடுத்துருக்கேன், பிரம்மாஸ்திரம் மட்டும்தான் உனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். இஸ்ஸே கியா ஆத்தா ஜாத்தா, இல்லைன்னா பெரிய நான் நஷ்டம் வரப்போகிறது லாபம் வரப்போகிறது. ஏக் சஸ்திர பல் சே நா வீர் பொய் சப்தின் கதாத்தா, ஒரே ஒரு ஆயுத வளர்த்தா மட்டும் அவன் ஒரு வீரன் வந்து காலத்துக்கும் வீரனாக கருதப்பட அழைக்கப்பட மாட்டான். நயி கலா நூத்தன் ரச்சனாயே, நயி சூஜ் நூத்தன் சாதன், நயே பாவ் நூத்தன் உமங்கு சே வீர் பனே ரத்தே நூத்தன். ஆகவே வீரர்கள் எப்பொழுதுமே புதிய புதிய கரங்களை கற்றுக்கொள்வார்கள், நவீனமான படைப்புகளை படைத்துக் கொள்வார்கள், புதிய புதிய அறிவுகளை புத்தாத்தங்களை கற்றுக்கொள்வார்கள், நவீனமான சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள், புதிய புதிய உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்வார்கள், நவீனமான எழுச்சியை பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படித்தான் அவர்களும் புதிய வீரர்களாகவே என்றைக்குமே மாறியிருப்பார்கள். ஆக வீரனுக்கு அவ்வப்போது புதிய புதிய யுக்திகள், புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய வழிமுறைகள் தெரிந்துகொண்டே இருக்கும். அப்போதான் அவன் இன்றைக்கும் வீரனாக கருதப்படுவான். तुम तो स्वयं दीप्त पौरुष हो கவச்சர் குன்றதார், நீ சாதாரண அல்ல, நீ வந்து பிரகாசிக்கின்ற தீப்தன பிரகாசிக்கின்ற ஒரு
சூரியனை போன்றவன். ஆண்மகன் நீ. அது மட்டுமல்லாமல் கவச்சம் குண்டலம் இரண்டையும் நீ வைத்திருக்கிறாய், அணிந்திருக்கிறாய். உஸ்கே रहते तुम्हें जीत पाएगा कौन दुबट बारी. அது இருக்கும்போது உன்னை வந்து எந்த ஒரு பெரிய வீரன் வந்து உன்னை கொல்ல முடியும், ஜெயிக்க முடியும். अच्छा लो वर्बी की विश्व में तुम महान कहलाओगे. சரி, உன்னை சாபம் கொடுத்துட்டேன், நான் வரவும் தர வாங்கிக்கோ. உலகத்திலே வந்து பெரிய த கிரேட் பர்சனாக பெரிய மகானாக நீ அழைக்கப்படுவாய். பாரத் இतिहास கீர்த்தி சே அவர் தவல் கர் ஜாவுகே. இந்திய வளாரே உன்னை புகழ்ந்து பாடும். உன்னுடைய புகழ் வந்து ஒளிந்தமாக இருக்கும். தவல்னா வெண்மையாக இருக்கும், புனிதமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அப் ஜாவோ லோ பிதா வஸ். குழந்தாய், நான் அடிபட்டுக்கொள், நீ போ. குச்சு கடா கரோ அப்படி மன்கோ. நீ உன் மனதை வந்து கொஞ்சம் கடுமையாக்கிக்கொள், இந்த மாதிரி இருக்காத. रहने देते नहीं यहाँ पर हम अभिशप्त किसी जन को. சாபம் வாங்கிய ஒரு மகனை, ஒரு மனிதனை நான் இருக்க விட மாட்டேன். நீ சாபம் வாங்கிவிட்டாய், ஆகவே நீங்கள் இருக்கக்கூடாது, புறப்படுவது. ஆய் ஐயோ சீனா படா முஜிகோ தியா ஹுவா பனாஹிதன். நான் உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், ஆனால் அந்த செல்வத்தை நானே உணர்ந்து பறிக்கும் சூழ்நிலை வந்துவிட்டதே. ஐயோ எனக்கு வருத்தமாக இருக்கிறது. सोच सोच ये बहुत विकल हो रहा नहीं जाने क्यों मन. எண்ணி பார்த்து என்னுடைய மனம் வந்து அதிக வேதனைப்படுகிறது. அது ஏனென்றே தெரியல. ஏன் இப்படி மனசு கஷ்டப்படுறது தெரியல. व्रत का पर निर्वाह कभी ऐसे भी करना होता है. சில சமயம் நாம் எடுத்துக்கிட்ட கொள்கையை இப்படித்தான் நம்ம வந்து உபயோகப்படுகிறது. ஏதோ ஒரு வழியில் நம்ம ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டால் அந்த கொள்கையை வந்து கடைப்பிடிக்க முடியாமல் நிறைய தடைகள் வரும். அதை எப்படியாவது நம்ம மேனேஜ் பண்ணி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. நான் என்ன என்னோடய கொள்கை என்ன? பிராமணனை தவிர வேறு யாருக்குமே கற்றுக் கொடுக்க மாட்டேன். அந்த கொள்கை நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், வேறு வழி இல்லை. சரி, இருந்தாலும் மனதை காப்பாற்றி ஆக வேண்டும். ஆகவே நீ தப்புட்டில்ல, சாபம் தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நானுடைய கொள்கையை தான் வந்து கடைப்பிடிக்கத்தான் வேண்டும். இஸ் கர்சே ஜோதியா உஸ் கர்சே இத்தனா கர்னா होता है. இந்த கரத்தால் நான் கொடுத்தேன், அதை இந்த கரத்தால் பிடிவு கொண்டு இருக்கிறது. இந்த கரத்தால் கொடுத்தேன், இந்த கரத்தால் நான் கொடுத்து பிடிவு கொண்டு வேண்டும் சூழ்நிலை ஏற்பட்டது. अब जाओ तुम करना நீ போ. कृपा करके मुझे निस्संग करो. தயவு பண்ணிக்கிறாரு இந்த கரனை பார்த்து. தயவு செய்து என்னை வந்து தனிமையிலே விடு. நிஸ்ஸங்னா தனிமையிலே. தேக் பத்தியோ சிகல் திருஷ்டி செய். நீ இப்படி கண்ணீர் கலந்து பார்க்காதப்பா, என்னை வந்து பார்க்காத, நீ நேரில் பார்க்காத, நீ என்னை கண்ணீர் மல்கிய கல்வோடு என்னை பார்க்காதே. விரத்து மேராமத் பங்கரோ. நான் உங்களுடைய கொள்கையிலிருந்து மாறிவிடுவேன் என்றால் உன்னுடைய கண்களை பார்த்தால் நான் என்னுடைய கொள்கையிலிருந்து மாறிவிடுவேன். மாறும்படி நீ என்னை செய்யாதே, போப்பா. ஆஹா ஆ புத்தி कहती कि ठीक था जो कुछ किया. ஆனால் என் அறிவு சொல்கிறது நீ செய்தலாம் சரி என்று. பரந்து ஹிருதய, ஆனால் இதயம் இருக்கிறதே முஸ்ஸே கர் வித்ரோ துமாரி மனாரா. ஆனால் இதயம் வந்து எனக்கு எதிராக புரட்சி செய்கிறது, உனக்கு சமாதானம் சொல்கிறது. ஜானக்கியம் ஏனென்றே எனக்கு விளங்கவில்லை. புத்தி சொல்கிறது இசை சரி என்று, ஆனால் இதயம் சொல்கிறது சரியில்லைப்பா. நான் யாரை சமாளிப்பேன்? புத்தியையா இதயத்தையா? கியும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஜெய் காரணம் என்ன? வெற்றி. அதுதான் அனாயாஸ் குண் ஷீதல் துமாரே மன்மே புக்தே ஆத்தே. உன்னையே அறியாமல் நல்ல பண்புகளும் ஒழுக்கங்களும் உன்னுடைய மனத்திலே முளைத்து கொண்டே வருகின்றன. பீத்தர் கிசி அஸ்ரு கங்காமே முஜே கோர் நகலாத்தே. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தாக்கா என்னை வந்து கண்ணீர் என்ற கங்கையிலே என்னை கடுமையாக அது குளிப்பாட்டுகிறது. நிதயமானது கண்ணீர் கங்கையில் அசுரு கங்காமே முஜே கோர் நகலாத்தே குளிப்பாட்டுகிறது. ஜாவோ ஜாவோ கர்ண முஜே பில்குல் அசங்கு ஓஜானது. எனக்கு ஃபுல்லாக அப்சல்யூட்டு என்ன வந்து லீவு, என்ன தனியாக இருக்க விடு, நீ போய்ப்பா, போப்பா, இல்லை போப்பா. பைட் கிசி ஏகாந்த குஞ்சுமே மன்கோ ஸ்வஸ். நான் எங்கேயாவது ஒரு தனிமையிலே ஒரு
ஒரு தோட்டத்திலே ஒரு காட்டிலே போய் நின்று ஒரு பூங்காவில் அமர்ந்து கொண்டு என்னை வந்து என்னுடைய மனதை வந்து ஸ்வஸ்ஸ ஹெல்த்தியாக மாற்றிக்கொள்ள என்னை விடு. பயஹே, எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன பயம்? துமே நிராஷ் தேக்கர், நீ ஏமாற்றமடைந்து போவதை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிறது. சாத்தி கஹீனா படியாயே, என்னுடைய மார்பு நெஞ்சம் எங்கே வெடிச்சிட்டு போய் பயமாக இருக்கிறான். என்ன அழகாக சொல்கிற பாருங்க. சாத்தி கஹீனா படி ஜாயே, நீ ஏமாற்றத்தோடு போகும்போது பார்த்து என்னோட நெஞ்சம் இங்கே வெடுத்து போகும்போது எனக்கு பயமாக இருக்கிறப்பா. மேலே போப்பா. பிரானாலும் அபிஷா, நான் ஒரு சவத்தை திரும்ப வெட்டுக்கொண்டாலும் கொள்ளுவேன். அதனால் நீ போப்பதில்லை. திகழ் கருவாணி நையும் உணர்ச்சாய், ஒருவேளை உருகி போய் என்னுடைய வாக்கு தவறலாம். சரிப்பா, நான் கொடுத்த சாபத்தை திருப்பி வாங்கிக்கிறேன் என்று சொன்னாலும் சொல்லிவிடுவேன். ஆகவே பதிலிங்கிருந்து போப்பா. இஸ் பிரகார் க பரசுராமே பிராலியா ஆமரப்பனா, இதாக சொல்லிக்கொண்டு பரசுராமர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார். ஜஹா மிலாத்தா வஹி கர்ணக்கா விகர் கையா பியாரா சப்னா, கர்ணனுடைய அன்பான கனவு இங்கே கிடைத்தது, அங்கேயே அந்த கனவும் சிதைந்தது. விகரா கலைந்தது, சிதைந்தது. சூக்கருள் கா சரண் கர்ணனே அர்த்திய அசுரு கா தாந்தியா, அவரை பாதங்களை தொட்டு வணங்கினான் கர்ணன். தன்னுடைய கண்ணீரால் அவருக்கு அத்தியம் செய்தான், ஆராதனை பண்ணான். அவர் உனிகே ஜீபர் நிஹார்கர், அவரை மனம் நிறைய பார்த்துவிட்டு மந்து பிரஸ்தாந்தியா, மிக மெதுவாக அங்கிருந்து புறப்பட்டார். परशुराम के चरण की धूलि लेकर उन्हें अपने हृदय की भक्ति देकर, பரசுராமுடைய பாத மண்ணை எடுத்து நெற்றிலே வைத்துக்கொண்டு அவருக்கு தன்னுடைய உள்ளத்தினுடைய பக்தியை கொடுத்துவிட்டு, நிராஷா சேவிக்கல், ஏமாற்றத்தால் வேதனைப்பட்ட, டூட்டாகுவாசா அருந்து விழுந்த மலை போல, கிரி சுருங்கசே டூட்டாகுவாசா, ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளப்பட்டவனைப் போல, சலா கோயா குவாசா கலனை, எதையோ இழந்தவனைப் போல கண்ணன் சென்றான். கி ஜெசே சாந்த் சல்தா ஹோ ககன் மே, எப்படி குவாசா கர்ணனே இழந்தவனைப் போல சென்றான் கர்ணன். ஜெசே சாந்த் சல்தா ஹோ ககன் மே, நிலா வந்து அடர்ந்த வானத்துக்குள்ளே அடர்ந்த மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி அவனும் சென்றான். यहाँ से मैं अपना ये भाषण समाप्त करता हूँ और इसके आगे तीसरा अंक है, மூன்றாவது பாகம் இருக்கிறது. அந்த பாகத்தை நான் அடுத்த எபிசோடில் குறித்து சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். और कल आपसे मिलूंगा, तब तक के लिए विदा. धन्यवाद. आप सुंदरराजन, धन्यवाद. जय हिंद.